கண்ணதாசன் அவர்கள் என்றால், கவியரசு என்றால், அவருக்கான நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் அதில் நான் தவறாமல் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் கலந்து கொள்ளக்கூடிய உணர்வு படைத்தவன். அதற்கு காரணம் நான் அதற்கான அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதையும், நான் தொடர்ந்து பங்கேற்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சொன்னாலும் கலந்துக்கிற இந்த நிகழ்ச்சியிலும் சொல்லாம விட்டா அது நல்லா இருக்காது என்ற அந்த உணர்வோடு எனக்காவது கவியரசர் அவர்களோடு பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர்களை நான் நேரில் போய் சந்திச்சிருக்கேன். எனக்கான உதவிகளை அவர் செய்திருக்கிறார். அதற்கு நான் நன்றி செஞ்சிருக்கிறேன். அண்ணன் நீ எல்லாம் கவிஞரை பார்த்திருக்கீங்களா? நேர ஆனா நான் நன்றி செய்றேன். எனக்கு ஒரு தேவைக்காக எனக்கு செஞ்சாரு கவியரசர் அவர்கள். ஆனா அண்ணன் போன்றவர்கள் மற்றவர்கள்லாம் பல பேர் இன்னும் கவியரசர் அவர்களோடு பழகாதவர்கள், பார்க்காதவர்கள் கூட அவர் மீது பற்றுக் கொள்கிறோம் என்றால் அவருக்கான அந்த தமிழ் புலமை. ஆகவே அப்படிப்பட்ட கவியரசு அவர்கள் அவருடைய மகன்கள்லாம், அவருடைய குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் ஓரளவு எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதுல காந்தி அவர்களும் சரி, அதே போல அண்ணாதுரை எனக்கு என்னுடைய மூத்தவர் கல்லூரியில படிக்கையில, சென்னை புதுக்கல்லூரியில படிக்கையில, நான் பிகாம் படிக்கையில அவர் எம்ஏ படிச்சார். ஆக நான் பிகாம் முடிச்சுட்டு சட்டக்கல்லூரியில சேரணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது நான் என்னன்னா புதுக்கல்லூரியில மாணவர் தலைவராக, மாணவர் சங்க தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தேன். இப்பொழுது ஆட்சி மாற்றம் வந்திருக்கிற மாதிரி அப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அப்பொழுது அமரர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட நேரம். அப்ப அவர் ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வர்றார். சட்டக்கல்லூரி அப்படின்னாக்க நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய அரசியல்வாதிகள், இன்னும் அதுக்கு முன்னால இருக்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நாற்றங்கள் அப்படின்னா அது சட்டக்கல்லூரி தான். இன்னைக்கு பல இடங்கள்ல சட்டக்கல்லூரிகள் இருக்கு. ஆனால் அப்போலாம் இருந்த ஒரே கல்லூரி மெட்ராஸ் லா காலேஜ். ஆகவே அதுல நான் சேர வேண்டும், சட்டம் பயில வேண்டும் என்ற ஆர்வம். ஆனால் எனக்கு என்னுடைய ஆர்வத்திற்கு அணை போட்டதை போல அப்பொழுது ஆட்சியாளர் போட்ட சட்டங்கள் இன்னைக்கு கூட ஒரு சிலர் சொல்லையில இளைஞர்களுக்கெல்லாம் அரசியல்ல நாட்டு நடப்புல ஆர்வம் இல்லாமல் போனதுக்கு காரணம் ஆங்காங்கு மாணவ மன்றங்கள் செயல்படாமல் போச்சு. அதனாலதான் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி இதுல போயிட்டாங்கன்ற கருத்து இப்ப நிலவி வருது. ஆக உண்மையிலேயே அது சொல்றது நிதர்சனமான உண்மையாகவும் எனக்கு தெரியுது. ஆக அப்படிப்பட்ட அந்த அரசியல் நாற்றங்கால நானும் ஒரு விதையா வளர்ந்து முளைக்கணும் அப்படின்னு நினைக்கையில அதற்கு தடையாக இருந்தது அன்றைய ஆட்சி. ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அவர்கள் அந்த சட்டத்தையும் போட்டிருந்தாங்க. யாராரு கல்லூரிகள்ல பேரவை செயலர் தலைவர்களாக வர்றாங்களோ அவர்களுக்கு சட்டக்கல்லூரியில் அனுமதி கொடுக்க கூடாது, அட்மிஷனே போடக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டாங்க. ஆக என்னை போல் பலரும் அதுல பாதிக்கப்பட்டோம். சரி, இப்படி ஒரு தடை வந்துருச்சே, இந்த தடையை நம்ம தாண்டி ஆகணும். தடைகள் அப்பப்போ மனுஷன் வாழ்க்கையில வர்றது உண்டுதான். அந்த தடைகளை தாண்டையில தான் நம்முடைய வலிமை வெளிப்படும் அப்படின்ட்டு அப்புறம் முயற்சி பண்ணேன். அப்படி முயற்சி பண்ண கட்டத்துலதான் நம்முடைய அண்ணாதுரை தம்பி அண்ணாதுரை விடு, நான் அப்பச்சிக்கிட்ட கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு போய் அங்கே டி நகர் வீட்டில் போய் சொல்லி, அப்பச்சி இது மாதிரி நம்ம ஊர் பையன் அப்படின்னு சொன்னால் நம்புறதுக்கு ஏத்த மாதிரி இருக்குல்ல, பெரிய இருப்பேன்னு பேரு, பெரிய இருப்பேன், அவனுக்கு எப்படியாவது லா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துடணும் அப்பச்சி. அப்புறம் காந்தி அண்ணா எல்லாருமே, அண்ணாவுக்கு அடுத்து சந்தையாரன்னோட தம்பி, அவரெல்லாம் கொஞ்சம் கால் லைட்டா தான், அவங்க எல்லாருமே தெரியும். அப்புறம் அவரும் உடனே
போன் எடுத்து டிஎல்எஸ்க்கு பேசினார். அடுத்த வருஷம், அந்த வருஷம் கிடைக்கல, அடுத்த வருஷம் பேசி இந்த மாதிரி அந்த அவருடைய உச்சரிப்பு அவ்வளவு இனிமையா இருக்கும். வணக்கம், நான் அப்ப அரசவை கவிஞர். இவ்வளவு பெரிய சங்கிலி, 50 பவன் சங்கிலி கழுத்துல, முன்னால் அந்த மூங்கில் பிரம்பு சேர்ல தான் இருந்தாங்க. போனை போட்டு கொடுத்தோன்னா வசந்தன் போனை போட்டு கொடுத்தாங்க. நான் கண்ணதாசன் பேசுறேன், அந்த இசுங்கிறது அவருடைய உச்சரிப்புல இருக்கு. பெரிய இருப்பன்னு சொல்லி எங்க ஊர் பையன் லா காலேஜில் அட்மிஷன் வேணும், அதை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சார். அதோட்டையும் என்னுடைய இது அடங்கலை.